கோபம் என் மேல, நிறைய பேருக்கு என் மேல வெறுப்பு எல்லாமே இருக்குது. என் மேல வெறுப்பு படுகிறதுனால பிரயோஜனம் இல்லை, என் மேல கோபப்படுகிறதுனால எனக்கு ஒரு இது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு என்னையா போகும்? உயிர் தான் போகும். மிஞ்சி மிஞ்சி போனா என்ன போகும்? உயிர் தான் போகும். சாவு எனக்கு எனக்கு ஆபாயத்தை பண்ற நீ, நீ கொள்றேன்னு நினைக்கினா எனக்கு ஆபாயத்தை பண்ற நீ. அவன் எது ஒன்னாலும் பண்ணீங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அல்லேலூயா. சரி, உனக்கு புத்தி வரணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசையே. எனக்கு புத்தி வரணுமா? எனக்கு வந்து சொல்லி கொடு. உன்னுடைய அறிவுரைகளை கேட்பதற்கு நான் தயார். நீ தயாரா? எழுப்புதல் என்று சொன்னாலே ரிவைவல், ரிவைவல், புனரமைப்பு, மறுமலர்ச்சி, கிட்டத்தட்ட ரீஹாபிலிட்டேஷன், புதுப்பித்தல். அதனுடைய அர்த்தமே புதுசா உண்டாக்குறது இல்ல, புதுப்பித்தல் இருக்கிறது. சங்கீதம் 85:6 வாசிங்க. சங்கீதம் 85:6. ஏன்னா இவங்கெல்லாம் பழைய பாட்டில் ரெட்டிப்பே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் உண்டு இல்ல, அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த வசனங்களை எல்லாம் படிக்கிறது இல்ல. உமது ஜனங்கள் 85:6 உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டோம். ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்கனவே புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம், ஏற்கனவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆள் இப்ப என்ன செய்யலாம்? போயிட்டான், தீர்மானம் ஆயிட்டானா, எப்படி போயிட்டானா தெரியல. அதுக்குதான் சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? என்னங்க வாசிங்க மறுபடியும். உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. உமது ஜனங்கள் தான். இது புறஜாதி மக்களுக்கு அல்லையா? எழுப்புதல் என்பது புறஜாதி மக்களுக்கு அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு, சபை. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப ஒரு ரிவைவல் பண்ண மாட்டீரோ? அல்லேலூயா. ஆனால ரட்சிக்கப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் வந்தவர்கள், அவர்கள் திரும்பவும் விழுந்து போனதுனாலே அவர்கள் மறுபடியும் எழுப்பப்பட வேண்டும். அதுதான் எழுப்பு. இதைத்தான் எபேசியர் 5:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை எத்தனை படிச்சாலும் நம்மால் மறந்துடுவார். தூங்குகிற நீங்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்டாளா ரட்சிக்கப்படாதா? எபேசிய புத்தகமே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்குது. தூங்குகிற நீ விழித்து, நம்மளால தூங்குறாங்க. யாரோட தூங்குறாங்க பாருங்க. தூங்குகிற நீ விழித்து எழுந்து. செத்த பசங்க இருக்காங்கலாம், அவங்களோட சேர்ந்து நம்மால தூங்கலாம். செத்த பிரேதத்தோட தூங்குவானா? இங்கே சொல்லப்பட்ட செத்த பசங்கிறது யார் தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள், அந்நிய நுகங்கள். ரட்சிக்கப்படாதவர்கள், அந்நிய நுகங்கள். அவங்களோட இவன் போய் தூங்குறான். நல்லா காத்து வருது, அங்க போனா துட்டு நல்லா வருது, அங்க போனா கூட்டம் நல்லா வருது, அங்க போனா பேரு பெத்த பேர் வருது. அவங்க பேரு பெத்த பேரும் வேண்டாம். ஜனங்களை பத்தி அல்ல, பணத்தை பத்தி அல்ல, எதை பத்தி இல்ல, சத்தியத்தை பத்தி தான் நமக்கு வாங்கி. அவன் யோவேல் தீர்க்கதரிசி போல வீதியில வந்து சொல்லிட்டே போவோம். எல்லாம் கிடைக்கிறியா? ஒரே விடுவோம், மயங்கிடுவோம், மலையில போய் கட்டி கிடப்பேன், திரும்ப அங்க இருந்து வருவேன். இது போலதான் எங்க தொழில். எங்க தொழில் எப்பவுமே அடி வாங்குற தொழில், உதவாங்கிற தொழில், திட்டு வாங்குற தொழில் எப்பவுமே. அவன் இது ரட்சிக்கப்படாம அடிக்க மாட்டாங்கல்ல, கோசக்காரன் எங்களை அடிப்பான். ரட்சிக்கப்படாம நிற்க மாட்டாங்கல்ல. இப்போ
எபேசியர் 5:16 மறுபடியும் வாசியுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்து ரட்சிக்கப்படாத ஆட்களோட போய் சேர்ந்துட்டு இருக்கியா நீ? வெளிய வாடா. மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்பதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அப்பதான் உனக்குள்ள பிரகாசம் வரும். அப்பதான் உனக்குள்ள பிரகாசம் வரும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வரும். அப்பதான் உன்னுடைய சபையில பெரிய எழுப்புதல் உண்டாகும். இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. பிப்ரவரி 14 சென்னை மாநகரத்துல ஒரு பெரிய தமிழ் கிறிஸ்தவ ஜெப மாநாடு தெரியுமா உங்களுக்கு? நோட்டீஸ் கொடுத்தாங்களா? நிறைய படங்கள்லாம் போட்டு கொடுத்தாங்களா? அது யார் யார் இருக்காங்க தெரியுமா? சால்வேஷன் ஆர்மி இருக்குது, மெத்தடிஸ்ட் இருக்குது, ECI இருக்குது, CSI இருக்குது, பேப்டிஸ்ட் இருக்குது, லூத்தரன் இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது, ஆங்கிலிக்கன் இருக்குது. இதெல்லாமே ஆவிக்குரிய சபைகள் அல்ல. இந்த ஆவிக்குரிய சபைகள் அல்லாதவர்களோட சேர்ந்துக்கிட்டு எந்த பெந்தகோஸ்துக்காரன் சேர்ந்திருக்கான் தெரியுமா? நம்மாடு, என் அண்ணன், என் தம்பி, இப்படி நம்ம ஆட்கள் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா நடந்துக்குவோம். தமிழர் கிறிஸ்தவ ஜெப மாநாடு நீ மாத்திரம் நடத்த என்ன? இன்னொருத்தர் இருக்காரு, அவெல்லாம் சிஎஸ்சிக்காக. நீ ஆவிக்குரிய சபைக்கு தலைவன், உன்னாலே ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறார்கள். நீ அந்நிய தவத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே, ஞானம் இல்லையா? அதை கேட்பதற்கும் பெந்தகோஸ்தே விசுவாசிகளுக்கு ஞானம் இல்லையா? அதை சொல்லிக் கொடுக்க ஒருவனும் இல்லையா? ஏன் காரணம்? சபையிலே ரிவைவல் இல்லை. சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகல. இவன் எல்லாருமே தூங்குகிற நீ மரித்தோரை ரட்சிக்கப்பே மரித்து கிடக்கிறவனோடு சேர்ந்து இவனும் தூங்குகிறான். முதலாம் நூற்றாண்டிலேயே பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு ஒரு பிரதானமான கருத்தை எழுதியிருக்கிறார். அதனால எழுப்புதல் நம்முடைய சபையாருக்கு தான் தேவை, சபைக்குள்ளே தான் தேவை, உலகத்திற்கு அல்ல, தேசத்திற்கு அல்ல. தேசத்துக்கு என்ன தேவை? ரட்சிப்பு. அதை விட்டு தேசத்துக்கு எழுப்புதல். இன்னும் அவன் ரட்சிப்புள்ளே வரல. ரட்சிப்புகளை விழுந்து போனாதான் திரும்ப அவனை எழுப்பிடலாம். தூங்கு நீ எழுந்து, அவனுக்கு தேவை ரட்சிப்பு தான். ஆக அவன் உயிர் நீட்சி அவனுக்கு தேவையில்லை. கலாத்தியர் 4:19 பவுல் எழுதுகிறார், வாசியுங்கள். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளை யார பாத்துங்க? நம்மளை பார்த்தா, ஆவிக்குரிய சபையார பார்த்தா. என் சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, எங்கோ விட்டுருக்காரு. உங்களிடத்தில் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு அப்போ நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். கிறிஸ்து நமக்குள்ளே முழுமையாக உருவாகல. கிறிஸ்து என்றால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே முழுமையாக இன்னும் உருவாகவில்லை. இன்னும் தேவன் வியாதியை கொடுக்கிறார்களா? இன்னும் தேவன் வியாதியை அனுமதிக்கிறார்களா?
இன்னும் தேவன் ஏழ்மையை கொடுக்கிறார், அனுமதிக்கிறார், இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறான் நாட்டில். அப்போ கிறிஸ்துவாகிய வசனம் உனக்குள்ளே உருவாகும் அளவு நான் கற்ப வேதனைப்படுகிறேன். அதுதான் ரிவைவல், அதுதான் ரிவைவல், அதுதான் எழுப்புது. அதுக்குத்தான் நம்ம சபை நடத்தி கொண்டிருக்கிறோம். சபை நடத்துறது எதுக்கு? அவன் தான் ரட்சிக்கப்பட்டான போடாம விட்டுற வேண்டியது. எதுக்கு அவனை எல்லாம் கூப்பிடுற? அவன் பின்மாற்றம் அடையாம இதிலேயே வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவாகிய வசனம் அவனுக்குள்ளே உருவாகணும், 100க்கு 100 உருவாகணும். பின்மாற்றம் அடைவர்கள் மறுபடியும் வர வேண்டும், மறுபடியும் எழும்ப வேண்டும். அவர்களுக்கு தான் எழுப்புதல் தேவை. வசன விசுவாசம் குறைவு உள்ளவர்கள் திரும்பவும் வசன விசுவாசத்தை நிறைவாக வேண்டும். நித்திய ஜீவனை விட்டு விலகி போகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை விட்டு பிரிந்து தவறான உபதேசம், கள்ள உபதேசத்துக்கு போகிறவர்கள் மனம் மாறி வர வேண்டும். அதுக்குதான் எழுப்புதல் தேவை, வேற ஒண்ணுக்குமே தேவை. நம்ம பேதுரு இருந்தாரே, பேதுரு ரட்சிக்கப்பட்ட அப்போ எப்போ இயேசுவோட 3 ஆண்டுகள் ஊழியம் செஞ்சாரு. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? என்னங்க சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவன் தானையா? ஆமென். இந்த ரட்சிக்கப்பட்ட பேரு என்ன ஆச்சு தெரியுமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 31, 34 வசனங்கள் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிச்சா நல்லா இருக்கும், தமிழ்ல வாசிங்க முடியா. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே சீமோனே. ஏன் இவருதானே பேர் வச்சாரு? பேருன்னு பேர் வச்சது யாரு? இவருதான் சீமோன்னு பேர் வச்சது யாரு? அவங்க அப்பா. பேர் வச்சவரே அந்த பேரை மாத்திட்டாரு. ஏன் பேருக்கு என்ன இல்ல? ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கிறாங்கன்னா பேருக்கு இருந்தபடி நான் வாழ்ந்து காட்டினேன். அவன் சீமோன் என்றால் நாணம், பேதுரு என்றால் வாரை. அசையாம இருக்கணும். நீ அசையாம இருக்கணும்னு தான் உனக்கு பேர் வச்சேன். இப்ப நீ அசைஞ்சு போற. And the Lord said, Simon, 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 behold, Satan hath desired to have you, that he Satan has desired to have you. என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உன்னை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். that he may sift you as wheat. உன்னை சுளையிலே ஓரத்திலே போட்டு உடைக்கிற மாதிரி உன்னை உடைத்து துன்பம் கொடுக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். தமிழ்ல என்ன போட்டுருக்குன்னா கேட்டுக்கொண்டான், தப்பா போட்டுருக்கு. விரும்பினான். அவனுடைய இஷ்டம், அவனுடைய எண்ணம் உனக்கு துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். But I have prayed for thee, ஆனால் நான் உனக்காக ஜெபித்தேன். that thy faith fail not. உன்னுடைய விசுவாசம் நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய விசுவாசம் தோல்வியடைய கூடாது என்பதற்காக உனக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆக யாருக்கு எழுப்புதல் தேவைப்பட்டுச்சு? ரட்சிக்கப்பட்டு பின்மாற்ற நிலையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எழுப்புதல் தேவைப்பட்டது. பேதுருவுக்காக தேவன் ஜெபித்தார். முடிவு என்னாச்சு? கொக்கரக்கோ பூஜா சூழல்பாடு பின்மாற்றம் அடைஞ்சிட்டானா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சா? அண்ணனும் நோக்கினான், அவரும் நோக்கினார். இவங்க நேரம் ஒருத்தவத்தை பார்த்தாங்க, அவ்வளவுதான் மன்னிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. பெரியாளாயிட்டார் அவரு. இதே போல தாவீதுன்னு ஒரு மனுஷன் தான். தாவீது பாருங்க, தப்பன்ட்டாரு. தப்பன்ட்டு அவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஆண்டவர் அவரை விட்டு ஓடிடுவாரோன்னு தெரியுது. பரிசுத்தாவியானவர் ஓடிடுவாரோன்னு நினைக்கிறான். ஆனா என்னென்னமோ திங்க் பண்றாரு தாவீது. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவருடைய கருத்துக்கள் ரொம்ப வித்தியாசமான. சங்கீதம் 50 வாக்கியம் நல்லா தெரியும். ஆக பின்மாற்றம் அடைகிறவர்களுக்கு, விழுந்து போகிறவர்களுக்கு, மனமாற்றம் அடைகிறவர்களுக்கு, ஆரோக்கியமான உபதேசம் இல்லாதவர்களுக்கு, விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களுக்கு எழுப்புதல் தேவை. அவர்களைத்தான் நாம் தூக்கி பிடிக்க வேண்டும்.
இஸ்ரவேல் மக்கள் ஏசாயா 52 1 முதல் 3 வசனங்கள் வாசிங்கள். இஸ்ரவேல் மக்கள் எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. யாருங்க எழும்பணும்? ரட்சிக்கப்பட்டவன். சீயோன்னா யாரு? ரட்சிக்கப்பட்டவன். சிபிஎம் காரங்க நான் தான் சீயோன், அது மாத்திரம் ஆமா ஆமான்ற. சீயோன் என்றால் ரட்சிக்கப்பட்டவன். உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏன்னா வல்லமை இல்லாம இருக்கிறபடி. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இல்லாம இருக்கிற வஸ்திரம் இல்லாம இருக்கிற விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தமும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விருத்த சேதனம் இல்லாதவன் ஒரு வயதும் வரக்கூடாதவனுங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. என்னங்க? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எருசலேமே வீட்டு எவ்வளவு பெரிய வேர்டு தெரியுமா? அது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். வீட்டு அப்படின்னா அப்ரைட்டா நில்லுகிறார். யசூரனை போல நில்லுன்றார். எதற்கும் பயப்படாமல் நின்றான்ற. ரிவைவல் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவை, வேற யாருக்கும் அல்ல. அப்படிப்பட்டதான எழுப்புதல் இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய சபையாருக்கு நிச்சயம் தேவை. உங்கள் சபைகளிலே அப்படிப்பட்ட எழுப்புதலை உருவாக்குங்கள். அது பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், அது உபவாச கூட்டமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எழுப்புதலை உருவாக்குங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 3 காரியம் சொல்லப்படும். 1, காணாமல் போன ஆடு. ஆடு வச்சிருந்தாரு, 100 ஆடு வச்சிருந்தார். ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த ஒரு ஆடுக்கு அனுமதி தேவை. அந்த ஆடு எங்க இருக்குன்னு தேடி போறேன். அதான் சபையான் செய்ய வேண்டிய 99 நல்லா இருந்தா கூட ஒரு ஆடு போயிட்டாங்க. அவனை போய் தேடி கண்டுபிடிச்சா இல்லையா? எங்க போய் நினைக்க அந்த ஆடு? முதல்ல போய் நினைக்க போய் எடுத்து விட்டாரா? அவன் 2வது காரியம் அது சொல்லப்பட்டிருக்குது. காசு வச்சிருந்தாளா? என்னங்க? 10 வெள்ளி காசு. அதுல 1 வெள்ளி காசு காணாம போயிடுச்சு. போயிட்டு 9 போதுமே அப்படி இல்லை. காணாமல் போனதையும் தேடி பிடிக்கணும். சபையில விழுந்து போனவர்களையும் தூக்கி பிடிக்கணும். சபையில எழுப்புதலை உருவாக்க வேண்டும். அவன் அந்த அம்மா காசு, அந்த அம்மா சம்பாதிக்க காசு. நீ சபையில சம்பாதிக்க ஆத்துமா, அடுத்த சபையில குடியில் வந்து ஆத்துமா இல்லவோ, இப்ப எல்லாம் அடுத்த வழிகளோ, அதனால உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை. ஆத்மா உங்களுக்கு நீ பெற்றிருந்தா உனக்கு தெரியா? அப்பா அம்மா சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா சொல்லுவாங்க தெரியுமா? பெத்த வயிறு எரியுதியாமாங்க தெரியுமா? நீ பெற்றிருந்தா தான் தெரியும் உன் சர்ச்சில உள்ள விசுவாசிகளுடைய நிலையை பற்றி. எங்கெங்கோ கிளி போட்டீங்கன்னா ஆட்டு போய் உனக்கு ஒண்ணு தெரியாது. வந்தா நான் போறேன் முடியாது. காரியங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது கேஸ் கெட்டகுமாரன், மனம் திரும்பிய மைந்தன். கெட்டகுமாரன் சொல்லப்படுதுல. சரி, மனம் திரும்பிய மைந்தன், அவன் மேலதான் அக்கறை வந்து போனாரு. அவர் எப்படா வருவான் கேட்டாரு. ஒவ்வொரு ஸ்டேஜும் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜும் அவன் ஆட்டுக்குட்டியை தேடி போனா, இவங்க விளக்கை கொளுத்தி, விளக்கு தான் தேவனுடைய வார்த்தை, வெளிச்சம், போதல், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கு வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. மாசுக்கு சொல்ல முடிஞ்சியா, போய் சொல்லிட்டியா, இப்படி சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. சரி, பரவாயில்ல போடு. அதனால எழுப்புதல் சபைக்குள்ளேதான் தேவை, சபையாருக்கு தான் தேவை. நீ ஒரு சபை ஒரு சாட்சி உள்ள சபையா, எழுப்புதல் நிறைந்த சபையா இருக்கட்டும். உலகத்துல ஆட்டோமேட்டிக் ரட்சிப்பு தானாய் வரும், தானாய் வருங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ,
நான் பெருமையா சொல்லக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பெருமையா சொல்லக்கூடாது. நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய அண்ணனூர் சபையில சிவசக்தி நகர்ல அந்த சபை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 10 வருஷத்துக்கும் 7 வருஷம் இருக்கும். எங்கள் ஒரு சபை மாத்திரமே அந்த ஏரியாவில், எங்கள் ஒரு சபை மாத்திரமே ஆவிக்குரிய சபை இருக்கிறது. அந்த சபைகள் எல்லாம் எங்கோ போய் கர்த்தர் எங்கள் மேல் ஒரு தனி கரிசனம் வைத்து உலகத்தான் என்ன வேணாலும் விட்டான், யாரு என்ன வேணாலும் திட்டங்கள கர்த்தர் ஒரு தனி கரிசனம் வைத்திருக்கிறார்கள். அவன் அந்த சபைகள் எல்லாமே ஓரத்துல பாடல அங்கிட்டு கிட ரயில் ஸ்டேஷன் பக்கம் ரோட்டு பக்கம் எங்கேயோ கிடக்கு. கர்த்தர் பெரியவர். உண்மையில ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற நீ முட்டு கொடுத்து செயல்படு. உன்னுடைய சபையில எழுதுவது வந்து முதல்ல நமக்கு எழுதுவது வரும். பெரிய காரியங்களை தேவன் நடத்துவா.